Hello friends, welcome to Krishna's Tech Info. இந்த வீடியோவில் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஓப்பன் சோர்ஸ் அப்ளிகேஷனை பற்றி பார்க்கலாம். நம்ம பிசியில் வந்து ரிமோட் டெஸ்க்டாப் ஆப்க்கு வந்து டீம் வியூவர் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த டீம் வியூவர் வந்து பெய்ட் அப்ளிகேஷன். ஸோ அதில் ஆட்ஸ் வரும். அது ஃப்ரீ வெர்ஷனில் வந்து உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் எல்லாமே லிமிட்டடாக தான் இருக்கும். ஸோ அந்த டீம் வியூவரில் இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஆப்லேயே வந்து நமக்கு இருக்குது. ஸோ எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து ஃப்ரீயாகவே ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ரஸ்டெஸ்க்ன்ற ஆப்பில் வந்து இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீயாகவே இருக்குது. ஸோ இந்த ஓப்பன் சோர்ஸ் ஆப் பற்றி பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரஸ்டெஸ் ஃபஸ்ட்டு எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது பார்த்துடலாம். ஸோ கூகுளில் போய்ட்டு ரஸ்டெஸ்ட்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ சர்ச் பண்ணோன்னே இந்த ஃபர்ஸ்ட் லிங்க் வரும். இதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணோன்னே இங்கே டவுன்லோட் ஆப்ஷன் காட்டுது. ஸோ டவுன்லோட் செலக்ட் பண்ணுறேன். ஸோ டவுன்லோட் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து கிட்டப்போட லிங்க் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு பார்க்கலாம் இங்கே பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ விண்டோஸ், உபுண்டு, மேக், ஆண்ட்ராய்டு, iOS அப்புறம் ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் எல்லாமே சப்போர்ட் ஆகும். ஸோ நம்ம விண்டோஸ் அப்புறம் ஆண்ட்ராய்டு ரெண்டுத்துலையுமே இன்ஸ்டால் பண்ணி நம்ம வந்து கண்ட்ரோல் எடுக்க முடியும்னு செக் பண்ணலாம். ஸோ பிசியில் வந்து மொபைல் ஃபோனை கனெக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி மொபைல் ஃபோனில் வந்து பிசி கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு பிளாட்ஃபார்மில் இருந்து நீங்கள் மல்டிபிள் பிளாட்ஃபார்ம் எதுனாலுமே நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ நம்ம விண்டோஸ் யூஸ் பண்ணி மேக் கண்ட்ரோல் பண்ணலாம். அப்புறம் வந்து அந்த விண்டோஸில் வந்து ஆண்ட்ராய்டும் கனெக்ட் பண்ண முடியும். iOSம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ நம்ம எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஸோ விண்டோஸோட டவுன்லோட் லிங்க் வந்து இங்கேயே இருக்குது. ஸோ நம்ம EXE வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். பேக்கேஜ் டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ ஓப்பன் ஃபோல்டர் கொடுக்குறேன். ஸோ செட்டப் ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ இன்ஸ்டால் கொடுக்குறேன். ஸோ இன்ஸ்டாலேஷன் பாத் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணால் பண்ணிக்கலாம். நான் டிஃபால்ட் லொக்கேஷனை யூஸ் பண்ணுறேன். ஸோ அக்செப்ட் அண்ட் இன்ஸ்டால் கொடுத்துடலாம். ஸோ ரஸ்டெஸ்க் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணலாம். ஸோ நம்ம டீம் வியூவரில் எப்படி நமக்கு வந்து ஐடி அப்புறம் பாஸ்வேர்டு வருமோ அதே மாதிரி நமக்கு இங்கே ஜென்ரேட் ஆகிடுச்சு. நீங்கள் எந்த சிஸ்டம் வந்து நீங்கள் கண்ட்ரோல் இருக்குமோ அதோட ஐடி இங்கே போட்டு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம மொபைலில் வந்து இப்போ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். மொபைலில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வந்து நம்ம F-Droid யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம். F-Droid ஆப் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். சர்ச்சில் ரஸ்டெஸ்க்னு சர்ச் பண்ணுறேன். ஸோ இதில் ரஸ்டெஸ் ஓப்பன் சோர்ஸ் ஆப்னு வரும். ஸோ செலக்ட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் கொடுக்கலாம். இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓப்பன் கொடுக்கலாம். ஸோ நம்ம மொபைல்லேருந்தே வந்து நம்ம பிசியை கண்ட்ரோல் பண்ண முடியுதான்னு நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணலாம். சிஸ்டமில் இருக்க ஐடி வந்து நான் மொபைலில் போடுறேன். கனெக்ட் கொடுக்குறேன். பாஸ்வேர்ட் கேட்குது. ஸோ நம்ம பாஸ்வேர்டு என்டர் பண்ணலாம். இல்லைனா உங்களுக்கு இந்த சைடில் பெர்மிஷன் வந்து கேட்கும். ஸோ இதில் என்னென்ன பெர்மிஷன் வேணுமோ அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அக்செப்ட் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம கீபோர்ட் மவுஸ்லாம் எனேபிள் பண்ணணும்னா அதை எனேபிள் கொடுத்துக்கலாம். தேவையில்லாத வந்து டிசேபிள் பண்ணிடலாம். ஸோ நான் கிளிப்போர்ட் தேவையில்லை அதனால டிசேபிள் பண்ணுறேன். ஸோ ஆடியோவும் தேவையில்லைன்னா டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எல்லா ஆப்ஷன்ஸுமே நீங்கள் என்னென்ன தேவை அது வந்து டிசேபிள் எனேபிள் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அக்செப்ட் கொடுங்க. ஸோ அக்செப்ட் கொடுத்தோன்னே இப்போ பார்க்கலாம் நமக்கு வந்து இங்கே சிஸ்டமோட ஸ்க்ரீன் இங்கே வந்துருச்சு. ஸோ நம்ம பிசியை வந்து இப்போ மொபைலில் வந்து இப்போ கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கோம். கீபோர்ட் ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ கீபோர்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இங்கே ஆல்ட் மற்ற பட்டன்ஸ் எல்லாமே உங்களுக்கு காட்டுது. கீபோர்டில் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுவோமோ அது எல்லாமே இங்கே வந்து லிஸ்ட் ஆகும். ஸோ டச் கண்ட்ரோலில் நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு மவுஸ் மூவ்மெண்ட் வந்து எல்லாமே இருக்கும். ஸோ இதிலே நீங்கள் வந்து பிசியை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். 3 டாட் சிம்பிள் வச்சு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ செலக்ட் பண்ணோன்னா நமக்கு வந்து இங்கே கண்ட்ரோல் ஆல் டெலிட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரீஸ்டார்ட் ரிமோட் டிவைஸ் கொடுத்துருக்காங்க. ரிஃப்ரெஷ் பண்ணுற ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ கண்ட்ரோல் க்ளோஸ் பண்ணுறதுக்கு வந்து க்ளோஸ் பட்டன் கொடுக்குறேன். இப்போ வந்து மொபைலில் வந்து நம்ம எப்படி இப்போ கண்ட்ரோல் எடுக்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ உங்கள் மொபைலில் வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு வந்து இங்கே சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்பியர் ஆன் டாப் இந்த ஆப்ஷனில் போய்ட்டு ரஸ்டெஸ்க் வந்து எனேபிள் பண்ணணும். ஸோ ஸ்க்ரீன் ஷேரிங் ஆப்ஷன் வந்து நம்ம எனேபிள் பண்ணியாச்சு. ஸோ மொபைலோட ஐடி அப்புறம் வந்து பாஸ்வேர்டு வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ அதை வந்து நம்ம சிஸ்டமில் என்டர் பண்ணலாம். ஸோ கனெக்ட் கொடுக்குறேன். நம்ம பிசியில் எப்படி நமக்கு வந்து பெர்மிஷன் கேட்டதோ அதே மாதிரி இப்போ மொபைலில் பெர்மிஷன் கேட்குது. பாஸ்வேர்டு என்டர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அக்செப்ட் கொடுத்துடலாம். ஸோ அக்செப்ட் கொடுக்குறேன். ஸோ அக்செப்ட் கொடுத்தோன்னே நமக்கு இங்கே ஸ்க்ரீன் ஷேரிங் வந்துச்சு. இப்போ பார்க்கலாம். ஸ்க்ரீன் ஷேரிங்கில் வந்து இங்கே டிஸ்பிளே செட்டிங்ஸில் வந்து ஸ்கேல் அடாப்டிவ் கொடுக்குறது. நம்ம ஸ்க்ரீன் சைஸ் வந்து அது அட்ஜஸ்ட் பண்ணிடும். ஸோ மொபைல் வந்து டோட்டலாக கண்ட்ரோல் எடுத்துக்கலாம். ஸோ இன்புட் கண்ட்ரோலுக்கான பெர்மிஷன் வந்து எனேபிள் பண்ணலாம். எனேபிள் பண்ணியாச்சு. நம்ம மவுஸ்லேயே வந்து இங்கே வந்து நம்ம மொபைலை வந்து இங்கே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ரஸ்டெஸ்க் ஆப் யூஸ் பண்ணி உங்களோட iOSயும் கண்ட்ரோல் எடுக்க முடியும். அதே மேக் டிவைஸையும் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம ரஸ்டெஸ்க் ஓப்பன் சோர்ஸ் ரிமோட் டெஸ்க்டாப் ஆப்பை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. பாய்.